அது வாக்கு பண்ணிட்டா நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா நடக்காது. எஸ். அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்கு ஆண்டவர் பண்ணிட்டாரு, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நிறைவேற்றுவார். பெற்றோர்களெல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பேருக்கு அதை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்கு ஆண்டவர் பண்ணிட்டாரு, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நிறைவேற்றுவார். நிறைவேற்ற மாட்டார். சில நேரத்தில் ஒரு மனம் மாறிடுவார். எனக்குள்ள ஒரு கேள்வி, 35 வருஷமா அவன் நடத்தாமல் இருப்பாரா? தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதன்படி ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அதை அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலையும் ஜேடிஎம் சர்ச் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட இந்த அப்பர் ரூம் கான்வர்சேஷன் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சி வித்தியாசமான கோணத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பாஸ்டர் மூலமாக. ஸோ இன்றைக்கும் ஒரு சில கேள்விகளை நம்ம பாஸ்டர் இடத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் எந்த மாதிரியான பதில்களை, எந்த மாதிரியான கோணங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத கவனமாக கவனிக்கணும். கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸோ மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் வித்தியாசமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வராங்க. கேள்விகளுக்கான பதில்கள் பர்சனலாக நேர்கள் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கு கேள்விகள் கேட்கும்போது நீங்கள் சொல்கிற பதில்கள் நிமித்தமாக. இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பாஸ்டர். என்னன்னா, நம்ம விசுவாசியாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். பட் எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டோடைய வசனத்தில் நம்ம பலப்பட்டுக்கிறவர்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வாக்கு தத்தங்கள் தரார். அப்போ அந்த வாக்கு தத்தங்கள்ங்கிறது எவ்வளவு முக்கியம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக முக்கியமாக நம்ம வாழ்க்கையில். நம்முடைய தேவன் வாக்கு பண்ணுகிறவர் தான், வாக்கு தத்தம் பண்ணுகிறவர். பைபிள் ஒரு வசனம் இருக்கு எபிரேயர்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே என்று. வாக்கு தத்தம் என்றால் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறத, வரும் நாட்களில் செய்ய போகிறத முன்கூட்டி சொல்றாரு. இப்போ ஆண்டவர் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லாரு, காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசுரமாக இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அந்த வாக்குத்தத்தின் படி தான் ஆபிரகாமை நடத்தினா நம்ம பின் நாட்களில் பார்க்க முடியும். வேத வசனத்தை கொண்டு நம்ம கொடுக்குறாரு. சில நேரங்களில் ஆவிக்குரிய தேவ மனிதர்கள் மூலமாகவும் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. சில வாக்குத்தத்தங்களை சொப்பனத்தில் கொடுக்குறாரு. சில வாக்குத்தத்தை தரிசனத்தில் கொடுக்குறாரு. சொப்பனத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு யோசேப்பு 17 வயதில் அறுத்த அரிக்கட்டுகள் தலை நிமிர்ந்து நிற்குது, மற்ற அரிக்கட்டு எல்லாம் தலை வணங்கி நிற்கி. அப்போ அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் மேலே இவன் தலை நிமிர்ந்து நிற்பான். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்குது. யோசேப்பை வணங்குறதா பார்க்குறா. அப்போது எல்லாரும் வணங்கத்தக்கதான ஒரு உயர்வு இருக்குங்கிறத சொப்பனத்தில் கொடுக்குறாரு. அது ஆதியாகமம் புஸ்தகத்தை தொடர்ந்து வாசித்தா நிறைவேறிச்சுது. சவுல் வந்து வணங்குனாங்க. அப்போ தேவன் பல விதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. சில நேரங்களில் ஒரே வாக்குத்தத்தத்தை ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும்போது உறுதிப்படுத்துவார். எப்படின்னா, நமக்கு ஒரு காரியம் 2 அல்லது 3 சாட்சியில் உறுதிப்படுத்தப்படுமா. ஓகே. வசனத்தை கொண்டு ஒரு சொப்பனம், தரிசனம், தீர்க்கதரிசிகள் மூலமாக உறுதிப்படுத்துவார். ஓகே. அந்த வாக்குத்தம் நிச்சயமாக நிறைவேறும். ஓகே. நிறைவேறும்னா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அப்படின்னு ஆதியாகமம் 28:15 யாக்கோபுட்டு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அவர் தான் சொல்றாரு, அவர் செய்கிறார். அவர் வாக்குனால சொல்றாரு, கர்த்தர் நிறைவேற்றாரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, அவர் வாக்கு பண்ணிட்டா நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா நடக்காது. அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்கு ஆண்டவர் பண்ணிட்டாரு, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நிறைவேற்றுவார். நிறைவேற்ற மாட்டார். சில நேரத்தில் ஒரு மனம் மாறிடுவார். எரேமியாவில் வசனம் இருக்கு, நான் ஒரு ஜாதியை குறித்தும் ஒரு தேசத்தை குறித்தும் நாட்டுவேன் கட்டுவேன்னு சொல்லதும் உண்டு, அவங்க மனம் திரும்பலைன்னா நான் மனம் மாறுவேன்னு சொல்லியிருக்காரு. இனி சொல்றாரு, சில ஜனத்தை குறித்து, ஜாதியை குறித்து, நான் தேசத்தை குறித்து இடிப்பேன் அழிப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க மனம் மாறிட்டாங்கன்னா, அவங்க நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா நானும் மனம் மாறுவேன்னு சொல்றாரு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணவருக்கு அதை மாத்துறதுக்கு உரிமை இருக்கு. மாத்துற உரிமை இருக்கு. அப்போ இதில் ஏன் மாறுதுன்னா, ஏன் நடக்கலைன்னா, அவர் எதிர்பார்க்குறாரு அவருடைய பிள்ளைகளை வாழணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவருக்காக நிற்கணும்னு எதிர்பார்ப்பாரு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்குத்தத்தை பெற்றுட்டு தன்னை ஆண்டவருக்கு குரலை சரியாக கேட்காம இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. ஏன்னா நம்முடைய அப்பா அம்மா கூட
நம்ம நம்பி எல்லா பொருளையும் கையில் கொடுக்க மாட்டாங்க. மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். ம், அவங்களுக்கு ம். அது கவனிச்சு பார்ப்பாங்க. இவன்கிட்ட கொடுத்தா அவன் சரியாக நடத்துவான்னா தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா. நான் பார்க்குறேன் சில பெற்றோர்கள் எல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பேருக்கு அதை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ம், ம், ம். ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்க நாசம் பண்ணிடுவாங்க, ஓகே. அழிச்சிருவாங்க, ம், தவறான நிலையில் பயன்படுத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் கூட ஒரு காரியத்தை அவங்க தரதுக்கு எதிர்பார்த்துருப்பாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ நல்லா வேலை பண்ணேன்னா உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம், உயர்த்தி இப்போ சாதா ஒன்று சின்ன ஒரு போஸ்டிங்கில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீக்கிரம் உயர்த்த மாட்டாங்க. ம். அங்கே வாக்கு பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு நம்ம அதுக்கு ஏற்றபடி நடக்கணும் அந்த கம்பெனிக்கு. ம், ம், ம். இதான் ஆண்டு வரும். ஓகே. அப்போ இதில் நிறைய பேர் ம், வாக்கு தத்துவத்தை சொந்தரிக்க முடியாமல் போகும்போது ம். தேவனை குறை சொல்கிறாங்க. ஓகே. ம். எப்படி ஆண்டவர் சொன்னாரு செய்யலை, செய்யல. நம்ம தவிர அவங்க உணர்றது கிடையாது. உணர்றது கிடையாது. இதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் பண்ணுகிற வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றாமல் காலதாமதம் பண்ணுவார், ம், இல்லை நிறைவேற்றாமல் வைத்திருப்பார். ம். ஆனால் வாக்கு பண்ண தேவன் உண்மை உள்ளவர். உண்மையுள்ள. அவர் வாக்கு பண்ணுறாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ம், தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் ம். அதன்படி ஆண்டு நிச்சயமாக அவர் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அதை அநேக இடங்களில் பார்த்துருக்கிறேன். ம். நான் இந்த வாக்குத்தை ரொம்ப நான் நம்புகிற ஆள், ம், விசுவாசிக்கிறவன். ஏன்னா என் வாழ்க்கையில் தேவன் அப்படி நிறைய காரியத்தில், ம். என்னுடைய ஃபேமிலி காரியம், ஊழியத்தின் பாதையில், அல்லது ஒரு மினிஸ்ட்ரியை செய்ய சொல்லுவார், ஒரு கூட்டத்தை நடத்த சொல்லுவார். ம். நான் இதில் அப்படி பண்ணுவேன், நீ அதை செய்யணும்னு சொல்லுவார். நம்ம செய்யும்போது அதில் ஆண்டவர் கிரியை செய்கிறத அப்படி பார்க்க பார்க்க முடியும். முடியும். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், எஸ். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய குரலை கேட்டு, அதாவது தேவ சித்தத்தின்படி தான் போயிட்டு இருக்கிறோமா, ம், இல்லை ராங் ரூட்டில் போகிறோமா, ம். அதை மட்டும் நம்ம கவனித்து நடந்துக்கிட்டேன்னா நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிங்க, மாதத்துக்கு வாக்குத்தம் சர்ச்சில் இருக்குது, வருஷத்துக்கு இருக்குது, நம்ம ஃபுல் லைஃப் வாழ்க்கை முழுசுக்கும் வாக்குத்தத்தம் இருக்குது. ம், ம். ஒன்றுன்னா சொல்லிகிட்டே இருப்பார், ஒன்று சொல்லி அதை அடுத்த நிறைவேற்றின்னு ஒன்று சொல்லுவார். ஓகே. அது நம்ம ஆண்டவருக்குன்னு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது வாக்கு நிறைவேறும். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். ஏன்னா அந்த வாக்கு தத்தம் அப்படிங்கிறது, நான் அடுத்த கேள்வி அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அது எப்படி சுதந்திரித்து கொள்றது அப்படின்னு. ஏன்னா சுதந்திரித்து கொள்ளாம தான் விட்டுறோம். கொடுத்தாரா ஓகே அப்படின்னு நம்ம விட்டுறோம். அதுக்கு உண்டான கிரியையை நம்ம செய்யறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வசனம் இருக்குன்னா, முடிவு உண்டு தான் எப்போ உன் நம்பிக்கையை நீ வந்து ஆண்டவர் மேலே வச்சிருக்கும் போது. அப்படிங்கிற போது ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சா இதை நான் செய்வேன் அப்படின்னு. அப்போ அந்த டிலே ஆகிறது, தாமதம் ஆகிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல தான் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நடக்க மாட்டேங்குது, சொன்னா உடனே நடந்துடணும், ஆமாம், உடனே இன்ஸ்டன்டா நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது ஒன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. சில வாக்குத்தத்தங்கள் ஒரு காலம் வச்சிருப்பார். ஒரு பக்கம் நம்முடைய வாழ்வு, மறுபக்கம் குறித்த காலம். காண ஒரு திருமண வீட்டில் அந்த திராட்சரசத்தை அவங்க திராட்சரசம் குறைபடுது. இயேசுவின் தாய் போய் சொல்கிறாங்க திராட்சரசம் குறைபட்டுச்சுன்னு. அப்போது இயேசு சொல்கிறாரு, ஸ்திரியே உனக்கு எனக்கு வேலை இன்னும் வரவில்லை, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே தேவைப்படுது. ஓகே. அந்த நேரம் வரும்போது கரெக்டாக சொல்கிறாரு, கச்சாலே தண்ணி நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று தண்ணி நிரப்பிட்டாங்க, திராட்சரசம் வந்துச்சு. அப்போ சிலர் வந்து அந்த நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நினைக்க நேரம் உடனே நடக்கணும். ஒரு வாக்குத்தத்தம் ஒரு காலம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், வானத்தை அனந்தப்பார், உன்னுடைய சந்ததியை இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன கூடன்னு சொல்லிட்டாரு. 25 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. 25 வருஷம். அப்போ ஒரு குறித்த காலத்தில் நிறைவேறும். அதே போல ஜோசேப்புக்கு சொப்பனத்தில் அந்த வாக்குத்தத்தை பண்ணுறாரு, உன்னை எல்லாரும் வணங்குவான்னு. 17 வயசுல பண்ணுறாரு, 30 வயசுல நிறைவேறுது. 13 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. அந்த 13 வருஷமும் யோசேப்பு வாழ்க்கையில் சோதனைகள், புடமிடுதலும் அந்த வாக்குத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த பாதையில் கொண்டு போகிற வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போது இதில் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ சில நேரத்தில் பாடுகளும் வரலாம், ஒரு காலதாமதம் ஆகலாம். எனக்கு தரிசனமே குறித்த காலத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலம். இதை சிலர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட செய்ய சொல்லும்போது கூட கால தாமதமானாலும் பரவாயில்ல, முந்திடக்கூடாது. சில விஷயத்தில் சில நேரத்தில் முந்தினாலும் பிரச்சனை வந்துடும், பிந்தினாலும் பிரச்சனை தான். கருத்து நேரத்தை செய்யணும். ஆனால் முந்திட்ட சில நேரத்தில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாரு. இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு மினிஸ்ட்ரியில் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு வாக்கு பண்ணுறாரு, இந்த மினிஸ்ட்ரியை பண்ணணும். சில நேரத்தில் அது ஒரு 1 இயர் தாண்டி தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. நம்ம கையில் இப்போ ஒன்றுமே இல்லை, உடனே செய்ய சொல்லலை, செய்யணும் ஜோமன்னு சொல்லுவார். நம்ம சொல்லிட்டாருன்னு ஒரு நாள் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஓகே.
அதை ப்ரேயரில் வைக்கும்போது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும், ஃபெய்த் விசுவாசம் உருவாகும், கர்த்தர் தூண்டுவார். அப்போ தொடங்கும் போது கரெக்டாக நடக்கும். இல்லை ஆண்டவர் சொல்லிட்டான்னு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி இப்போ பண்ணிட்டான்னு மாட்டிக்கிறோம். அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஓகே. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறினா நாம் அதுக்கு பாத்திரமா வாழணும். இனி ஒன்று என்னன்னா குறித்த காலம், அதையும் கண்ணோக்கி பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த வாக்கு தத்தங்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், அந்த டைம் ரொம்பவே முக்கியம். எல்லா விஷயத்துலையும் அந்த டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி வந்துட்டாலும் பிரச்சனை, பின்னாடி வந்துட்டாலும் பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அதை செய்யறாங்க. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்றதோட நம்ம நிற்கணுமா, அதுக்காக நம்ம ஜெபிக்கணுமா பாஸ்டர்? தாவீது சொல்றார் 1 நாளாகவும் புஸ்தகத்தில் 17 அதிகாரம் நினைக்கிறேன், எனக்கு தேவன் வீடு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார், எனக்கு சொன்னார், அதனால் எனக்கு விண்ணப்பம் பண்ண மன தைரியம் கிடைத்துன்னு சொல்றாரு. ஓகே. ஒரு வீடை கட்டுவேன்னு சொன்ன பிறகு அப்போ விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இதுலேயும் என்னன்னா ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஜெபம் பண்ணி சுதந்திரிக்கணும். ஓகே. அது நிறைவேற்றி தரும். ஏன்னா சாத்தான் ஒருத்தன் இந்த பூமியில் இருக்கிறான், எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அந்த எதிராளி என்ன பண்ணுறான்னா கர்த்தர் சொல்றத நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடுப்பான். ஓகே. தானியேலுடைய ஜெபத்தை தடுத்தவன் பதில் வராதபடிக்கு. அப்போ பல விதத்தில் டைரக்டாக தடை பண்ணுவான், இல்லை நமக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவான், ஒரு அவிவிசுவாசத்தை உண்டாக்குவான், அது நிறைவேறதுக்கான வழியை க்ளோஸ் பண்ணுவான். அப்போ நம்ம தேவனிடத்தில் மண்டாடி அதை வேகப்படுத்தணும். பிசாசு எதுக்கணும்னா நம்ம பரிசுத்தாவினுடைய துணையோடு ஆவியில் நிறைந்து யுத்த ஜெபம் பண்ணி அவனை துரத்தி மேற்கொண்டு அந்த இடத்துக்குள்ளே போகணும். கண்டிப்பாக ஜெபம் அவசியம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நான் அதை ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். அதை இப்பவும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் ஊழியத்தின் செய்ய சொல்லும்போது, ஒரு எல்கையை விரிவாக்கும் போது தரிசனத்தை கொடுப்பாரு, வாக்கு பண்ணார், இந்த இடத்த தரோம், இந்த மினிஸ்ட்ரி பண்ணணும். ஆனால் அதை கர்த்தர் பேச ஆரம்பிக்கும் போது சாத்தானுடைய எதிர்ப்பை பயங்கரம் நாங்கள் சந்திப்போம். ஓகே. உடனே அதுக்காக பாஸ்டிங், உபவாசித்து ஜெபிக்கணும், ப்ரேயர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காக ஜெப நட பண்ணுவாங்க, சில காரியத்தெல்லாம் பண்ணி அந்த தடையெல்லாம் இயேசு நாமத்தினால உடைக்கும் போது அது நிறைவேற ஆரம்பிக்குது. ஏன்னா எதுவுமே நம்ம பிரயாசப்படாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, வேலைக்காரன் கூலிக்கு பார்த்துறவா, கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஆளை பார்த்து ஒன்று நான் உயர்த்துவேன், ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரனை மாற்றுவேன், பிஸ்னஸ்காரனை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. நம்ம தூங்கிட்டு இருந்தேன்னா, நம்ம சோம்பேறி இருந்தேன், அதுக்கு சொல்லியிருக்காருல்ல, சோம்பேறி எறும்பு நிலத்துல போய் கற்றுக்கொண்டு சொல்றாரு. அப்போ நம்ம பிரயாசப்படணும், அப்போ ஜெபிக்கணும், முயற்சி எடுக்கணும். என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல நான் வாக்கு நிறைவேறாது. நான் ஒரு தடவை ஊழியத்தின் பாதையில் ஒரு அம்மாவை சந்தித்தேன். ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு கன்வென்ஷன் கொடுத்து போயிருந்தேன், சென்னை பக்கம்தான். அப்போ அந்த மீட்டிங் முடித்தோடனே ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு 65 இயர்ஸ் இருக்கும், 65 வயசு இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, நான் கேத்தலிக்கில் சிஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், 30 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஃபஸ்ட்டு யூகே தான் ஊழியத்து போவேன், நான் அந்த வாக்குத்தத்தை நம்பி அப்படி இருக்கிறேன், இது ஒரு நடக்குதுன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, 35 வருஷமா நடத்தாமல் இருப்பாரா? முதல்ல அங்கே தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட்டு அப்ராடுக்கு அப்படின்னு சொன்னார். அப்பா எனக்கு ஆவியான்னு சொன்னார், சரி ஓகே நான் சொன்னது இருக்கட்டும், இவன் அந்த வாக்குத்தத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன மினிஸ்ட்ரி பண்ணுறான்னு கேளு, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, அங்கே போகிறது இருக்கட்டும், அதுக்காக இவன் இங்கே ஏதாவது ஒரு சபையில் நான் இவளை இணைச்சிருக்கேன், ஒரு 4 ஆத்தும் ஆதாயம் பண்ணியிருக்கலாம், சபைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கான். நான் முதல்ல யூகே போவேன்னு சொல்லிட்டு எப்படி போக முடியும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்கள்ட்ட ஆலோசனை, உங்கள் பக்கத்தில் மிஸ்டேக் இருக்குது. இப்போ ஒரு சபையில் ஒரு விசுவாசியாக ஒரு ஆள் உள்ளே போகும்போது கூட எதிர்காலத்தில் நடக்கிறத கர்த்தர் சொல்லிடுவார், உன்னை இப்படி பண்ண போகிறேன்னு. ஆனால் அவங்க கொஞ்சம் அவங்க உள்ளே இருக்கும்போது, உதாரணமாக நீ ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆயிடுவேன், ஒரு தீர்க்கதரிசி ஆயிடுவேன், அல்ல ஒரு பெரிய ஒரு பாஸ்டராக மாற போகிறேன், மெய்ப்பனாக மாற போகிறேன், அல்ல ஒரு சுவிசேஷராக மாற போகிறேன் அப்படின்னு கர்த்தர் பேசும்போது, நான் அப்படி என்னைக்கானாலும் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம அசட்டையாக சும்மா இருக்கக்கூடாது. இந்த சபையில் வாய்ப்பு இருந்தால் அந்த மெய்ப்பன் தகப்பன் ஏதாவது ஊழியத்தை கொடுத்தா செய்ய வாய்ப்பு இருந்தா உண்மையாக செய்யணும். கர்த்தர் ஒரு நாள் இப்படி செய்ய போறாரு, நான் இங்கே ஏதாவது செய்துட்டே இருப்பேன், இந்த வாஞ்சியும் கர்த்தர் பார்ப்பாரு. ஒரே நாளில் போய் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்த மாட்டாரு தேவன்.
இதான் நிறைய ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. ம், ம், ம். வாக்கு நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒரு சாட்சி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாஸ். அந்த சிஸ்டர் 35 வருஷமாங்கிறப்போ, வருஷம். இப்போ எத்தனையோ நேரங்களில் நம்மளும் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆமாம் இது நடக்கும் நடக்கும் நம்ம எதுவுமே செய்யறது. ஆமாம் 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 ஸோ அது செய்யாததுனால ஆண்டவர் செய்யறதற்கான காரியங்கள் ஆமா, தடைப்பட்டு ஆமா. போகுது. ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம கிட்ட இருக்குங்கிறத நிச்சயமா, நிச்சயமா. நம்ம உணரணும். ஆமாம், ஒரு தடவை ஒரு அம்மா ஒரு ஊழியக்காரனை பார்க்க வந்தாங்க. அவர் சொன்னாரு, ஐயா நீங்கள் ஷார்ட் பீரியடில் ஊழியத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் டிவி ப்ரோக்ராம் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எங்களுக்கு உங்களை விட பெருசாக வாக்குத்தம் பண்ணார் ஐயா, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு சொன்னேன். ஓகே. அப்போ நான் அவருக்கு சில காரியத்தை சொன்னேன். வாக்குத்து நிறைவேறினா நம்ம எப்படி எப்படி என்ன பண்ணணும், என்ன செய்யணும், நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, அதை சொன்னோன்னே அவர் சரிதான் நான் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே. ஸோ அப்போ சொல்றத நம்ம கேட்கறது மாத்திரம் இல்ல, அதுக்கான நம்ம சைட்ல பண்ண வேண்டிய எஃபர்ட்ஸை நம்ம போடும்போது கர்த்தர் அந்த காரியங்களுக்கான வாசல்கள் திறக்கிறாங்க. ஸோ நேயர்கள் நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அது நிறைவேறல, தாமதமாகிட்டு இருக்கு, ரொம்ப வருஷமாக நான் காத்துட்ருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஸோ பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னென்ன காரியங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம செய்யணும். ஒரு சில இன்புட்ஸை எஃபர்ட்ஸை நம்ம போடும்போது கர்த்தர் அந்த எஃபர்ட்ஸ் நிமித்தமாக நம்மளுடைய வாசல்களை திறக்கிறாங்க, நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இதே போல் இன்னும் வித்தியாசமான கோணங்களில் கேள்விகளோட அடுத்த அப்பர் ரூம் கான்வர்சேஷன் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய அன்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.